பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக திருப்பூரைச் சேர்ந்த சி.வி. ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முதன்முறையாக வரும் 29ஆம் தேதி திருப்பூருக்கு வருகை தர உள்ளார். அப்போது பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி அவரது இல்லம் இருக்கும் பகுதி மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவரின் 63வது குருபூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழா அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் பசும்பொன்னில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். மதுரையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது உதயநிதியை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறிய அவர், ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் நாயகராகவே மக்கள் பார்ப்பதாக விமர்சித்தார். மேலும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி கேட்டால் திமுக அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் கேலி செய்து தவறுகளை சமாளிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கியோகுஷின் மற்றும் தமிழ்நாடு கியோகுஷின் சின்னூஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான கராத்தே தேர்வுத்திறன் மற்றும் கராத்தே போட்டியில் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் இருந்து பங்கேற்ற 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் முதல் 3 பரிசுகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு ஜப்பானில் இருந்து வரவழைக்கப்பட்ட பட்டயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் லட்சுமணாபுரம் பகுதியில் மோர்தானா கால்வாயில் இருந்து வெளியேறிய நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து உள்ளனர். இந்நிலையில் கால்வாய்களை உடனடியாக தூர்வார வலியுறுத்தி குடியாத்தம் பழமநேரி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜான் பாஸ்கோ பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 16 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும், 2ஆம் கட்டமாக வரும் 29ஆம் தேதி மாநில அளவில் 1 லட்சம் பேர் தற்செயல் விடுப்பு எடுத்து மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாரஞ்சு ஏரியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் தாமதம் அடைந்துள்ள நிலையில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளனர். முதற்கட்டமாக கீரப்பாக்கம் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் உரக்கடம், படாளம் பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மாதிரிகளை ஆய்வு நடத்தினர். அரியலூர் மாவட்டம் நாயகனை பிரியால் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மரகதவள்ளி தாயார் சமேத அருள்மிகு மார்க்க சகாயேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.